அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக வழிகாட்டி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி என்று தப்பி தவறியும் கூட இந்த ஒரு பொருளை சாப்பிடவே கூடாது. நம் குடும்பத்திற்கு மகா பாவம் வந்து சேர்ந்துவிடும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மார்கழி மந்த்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுல மார்கழி மாதத்தோட எல்லா தகவல்களையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி விரதமானது டிசம்பர் 23 அதாவது மார்கழி 7 அன்று வருகிறது. அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னும் பல மடங்கு சிறப்புகள் இருக்கிறதாம். இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், விரதத்தை எப்போது தொடங்கி எப்போது முடிக்க வேண்டும், வைகுண்ட ஏகாதசி என்று சாப்பிடக்கூடாது அந்த ஒரு பொருள் என்ன, விரதம் முடிந்ததும் நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய பொருள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 23 அன்று ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆனால் 22ஆம் தேதியே ஏகாதசி நேரம் தொடங்க இருக்கிறது. அதனால் 22ஆம் தேதி காலையிலேயே ஒருவேளை உணவை மட்டும் சாப்பிட்டு விட்டு மதியம் இருந்தே உங்களது விரதத்தை நீங்கள் இருக்க தொடங்கலாம். அடுத்த நாள் 6:30 மணி வரை ஏகாதசி விரதம் இருக்கிறது. அடுத்ததாக துவாதசி ஆரம்பமாகும். அந்த துவாதசி முழுக்க விரதம் இருந்து அந்த 23 அன்று தேதி மாலை 6 மணிக்கு நீங்கள் துளசி தீர்த்த நீரை பருகிவிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் விரதம் இருப்பதற்கு முன்றைய நாளே செரிமானமாகக்கூடிய உணவுகளை அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த நாள் அதிகாலை வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே அதிகாலை வேளை 4 மணி அளவில் குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை போட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். இந்த விரதம் இருப்பவர்கள் 23ஆம் தேதி காலையிலிருந்தே வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்துவிட்டு விரதம் இருக்கலாம். மனதிற்குள் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த நாளை நகர்த்த வேண்டும். அடுத்த நாள் முழுவதுமே உபவாசம், அதாவது நீங்கள் அதற்கு முந்தைய நாளான தசமி அன்றே விரதத்தை தொடங்க ஆரம்பித்து இருப்பீர்கள். அதே போல தசமியும் ஏகாதசியும் சேர்ந்து ஒரே நாள் வருவதால் அன்று முழுக்க உபவாசம் இருந்து அடுத்த நாள் வருகிற துவாதசியில் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்த வேண்டும். அதனால் 22ஆம் தேதி அன்று இரவே நீங்கள் கண் விழிக்க வேண்டும். பெருமாளின் புராண கதைகள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளை படித்தோ கேட்டோ அல்லது புராணங்களை திரைப்படமாக போட்டு நேரத்தை கழிக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் பொழுதுபோக்கு கேளிக்கை சினிமா பார்த்து வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண் விழிக்கக்கூடாது. அது நமக்கு புண்ணியத்தை கொடுக்காது. அடுத்த நாளான துவாதசி அன்று காலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறைக்கு வந்து மீண்டும் பெருமாளின் முன்பு நின்று இந்த விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கு நன்றி தெரிவித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் சமையல் அறைக்கு சென்று சமைக்கலாம். இப்படி சமைக்கும் போது நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் இந்த 3 பொருட்களை சமையலில் சேர்த்து கொள்வது சிறப்பு. இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் வாழை மரத்தை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இப்படிப்பட்ட உணவை சமைக்காதீங்க. வாழை இலையில் போட்டு சாப்பிடாதீங்க. சமைத்து முடித்து இறைவனுக்கு நிவேதனம் வைத்துவிட்டு நீங்களும் உணவு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம். ஆனால் சாப்பிட்டு விட்டு தூங்காதீங்க. அன்று விரதம் துவாதசி என்று விரதம் முடித்த பிறகுதான் நீங்கள் தூங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. வைகுண்ட ஏகாதசி என்று எந்த ஒரு பொருளை சாப்பிடக்கூடாது என்றால், முழுசாக இருக்கக்கூடிய அரிசியை வைகுண்ட ஏகாதசி என்று சமைத்து சாப்பிட்டால் அது நம்முடைய தலைமுறைக்கு மகா பாவத்தை சேர்த்து விடுமோம். அதாவது பிரம்மஹத்தி தோஷத்திற்கு இணையான பாவத்தை உண்டாக்கிவிடும் என சொல்லப்படுகிறது. உங்களால் உணவு எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருப்பது முடியாத காரியம் என்றால் அவல், ரவை, உப்மா, சப்பாத்தி, பூரி போன்ற பொருட்களை சாப்பிடலாம். ஏகாதசி முழுதாக இருக்கக்கூடிய அன்று அரிசியை கட்டாயம் சமைத்து சாப்பிடக்கூடாது. பொதுவாகவே ஒருவர் சாப்பிடுவதை தவிர்த்தால் அது நமக்கு மகா பாவம் என சொல்லுவார்கள். ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று நீங்கள் ஒருவரிடம் போய் இன்று இந்த அரிசியை, இந்த சாதத்தை சாப்பிடாதீங்க என்று நாம் சொன்னால் அது நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என சொல்லப்படுகிறது. மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் எப்போதும் போல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளலாம். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். ஆகவே ஆரோக்கியத்திற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு மட்டும் இது விதிவிலக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாளின் அருளை முழுமையாக பெற பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.